அப்படி சொல்லும்போது ஃபினிஷ்டு ஒர்க், எல்லாம் சொல்லுங்க, ஃபினிஷ்டு ஒர்க், முடிந்தது. சொல்லுங்க வாயை திறந்து, முடிந்தது. இந்த முடிந்ததுன்றது பவர்ஃபுல் வேர்டு பைபிளில், பவர்ஃபுல் வேர்டு. நீங்கள் முடிஞ்சிச்சினோடனே நீங்கள் என்ன வேலை சாப்பிட்டு முடிச்சாச்சு, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து முடிச்சிட்டோம், கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், சம்பவமெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், இனி அப்படி இல்லை. முடிந்ததுன்றது பவர்ஃபுல் வேர்டு, ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. அல்லேலூயா. வாட் இஸ் அ ஃபினிஷ்டு ஒர்க்ன்றதுடைய ஹீப்ரூ என்ன சொல்லுதுன்னா, ஸ்பிரிட் வேர்ல்டில், ஆவிக்குரிய உலகத்தில் உனக்கான யாவைகளும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அப்படிதான் அர்த்தம். பாருங்க, என்ன முடிஞ்சு சிலுவையில், அதை பவுல் எழுதுறாரு. என்ன முடிந்தது, இயேசு முடிந்ததுன்னு சொல்றாரு. பவுல் ஸ்பிரிட் வேர்ல்டில் போய் பார்த்துட்டு முடிந்தது என்னது அப்படின்றத கொலோசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். என்ன முடிஞ்சு? அதிகாரங்களையும் துரைதனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இது சிலுவையில் முடிந்தது அப்படி எழுதுகிறார். எங்க முடிஞ்சது? சிலுவையிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஃபினிஷ்டு ஒர்க்ன்றது மேல சபைக்கு ஆழமான நம்பிக்கை உண்டாக வேண்டும். ஆமே. எது மேல நம்பிக்கை வரணும் சொல்லுங்க. முடிந்தது இந்தது மேல ஆழமான நம்பிக்கை வேணும். இயேசு மேலையும் சிலுவை மேலையும் எப்படி ஆழமான நம்பிக்கை இருக்கிறதோ அது மாதிரி ஒரு நம்பிக்கை உனக்கு உள்ள ஆழமா வரணும். எது மேல தெரியுமா? எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆண்டவர் செஞ்சு, சொல்லுங்க, செஞ்சு, சொல்லுங்க, செஞ்சு முடிச்சிட்டார். இட் இஸ் a finished work. இப்போ நீங்க தொடங்குறதே எங்க இருந்து தொடங்குறீங்க தெரியுமா? எங்க இருந்து தொடங்குறீங்க? எங்க இருந்து தொடங்குறீங்க? முடிஞ்சதுல இருந்து தான் தொடங்குறீங்க. தொடங்கி நீங்க முடிக்க போறதெல்லாம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தொடங்கி முடிக்க போறதெல்லாம் இல்லை. பக்கத்தில் நீங்கள் பைபிளும் இப்போ சில பேர் ரொம்ப வருஷமாக போராடிட்டே இருப்பாங்க, இயர்ஸ் ஆன் இயர்ஸ். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஃபினிஷ்டு ஒர்க் தெரியல, இந்த முடிந்ததுன்னு தெரியலன்னா நீ ரெஸ்ட்டுக்குள்ளே போகவே முடியாது. இதுக்கு அடுத்து ரெஸ்ட் இருக்குது. ரெஸ்ட் இது ரொம்ப முக்கியம், இதை விட முக்கியமானது அது. ஒரு ஆளுக்கு முடிந்தது ஃபினிஷ்டு ஒர்க் தெரியலன்னா அவன் ரெஸ்ட்டுக்குள்ள போகவே முடியாது. எனக்காக இயேசு சிலுவையிலே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்றது ஆவியில் ஆழமா பதியலைன்னா இளைப்பாறுதல் என்பது இல்லவே இல்லை. இப்பெல்லாம் படிக்கிறோம் பாருங்க. இயேசு அந்த இளைப்பாறுதலில் இருந்து தான் பேசுகிறார். பவுல் அந்த இளைப்பாறுதலில் இருந்து தான் பேசுகிறார். ஸ்தேவான் அந்த இளைப்பாறுதலில் இருந்து தான் பேசுகிறார். பேதுரு அந்த இளைப்பாறுதலில் இருந்து தான் பேசுகிறார். யோவான் அந்த இளைப்பாறுதலில் இருந்து தான் எழுதுகிறார். அதெல்லாம் சொல்லுங்க, இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். ஃபினிஷ்டு ஒர்க் இல்லைன்னா என்ன இல்லை? சொல்லி முடிக்கிறேன். கேளுங்க, உனக்கு கடன் பிரச்சனை தீரணுமான்னு கேளுங்க. அப்படி கடன் உங்கள் லாங்குவேஜில் போனால் தான் உங்களுக்கு புரியுமா. உனக்கு கடன் தீரணுமா சொல்லுங்க. கட்டி கரையணுமா? சும்மா கரையை. நோய் இல்லாத வாழ்க்கை வேணுமா? கடன் இல்லாத வாழ்க்கை வேணுமா? சமாதானமாக வாழணுமா? நிறைவோடு இருக்கணுமா? உனக்கு ஒன்று புரியணும். என்ன புரியணும்? இயேசு சிலுவையிலே இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிரயத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சிட்டார். முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. புதிய உடன்படிக்கையின் ஆழமான ஒரு சத்தியம் என்னன்னா, எனக்காக எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று நீ நம்ப வேண்டும். நீ நம்பும் பொழுது உன்னுடைய இருதயமானது ஆழமான சமாதானத்துக்குள்ள வரும். இந்த சமாதானத்தில் இருந்துதான் எல்லா ஆசீர்வாதங்களும் துவங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதுக்கு பேர் தான் என்னதுன்னா இளைப்பாறுதல், ரெஸ்ட். அடுத்து ரெஸ்ட். இப்போ என்ன பிரச்சனை? அடுத்த வாரம் என்ன பண்ணுவேன்? வாடகை, கரண்ட் பில் இருக்கு, கடை எப்படி, அது பிஸ்னஸ்ஸு, லோனு, கல்யாணம், எதிர்காலம் எல்லாம் எப்படி பண்ணுவேன் நீ கேள்வி கேட்கறல. பைபிளில் இந்த முடிந்ததுன்றது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அதற்காக எல்லா கிரயத்தையும் இயேசு சிலுவையிலே கொடுத்து முடித்து விட்டார். காக்கைகளையும் குருவிகளையும் புல்லையும் பூண்டையும் போஷிக்கிற கர்த்தர் எனக்கான எல்லாவற்றையும் 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் முடிச்சிட்டாரு. அதன் காலத்தில் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நான் இயேசுவை நம்பி முன்னேறுவேன் என்கிற மனநிலை உங்களுக்குள்ளாக மாறி வந்துடும். ஆமே. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மனநிலை மாற்றத்தில் இருந்துதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தொடங்குகிறது. அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, நாளைய தினத்துக்காக என்ன பண்ணாத, சொல்லுங்க, நாளைய தினத்துக்காக கவலை. அப்போ புல்லப்பார் அப்படிங்கிறார், பூவைப்பார், காட்டு புஷ்பங்களை பார். அதையே போஷிக்கிற நான், வளர்க்கிற நான், ஏன் சாயலா ஒன்றை நான் படைச்சேன்ல, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை எப்படி நான் விட்டுருவேன்? உன்னை எப்படி நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்? உன் மேலே எப்படி மனித சதிகள் ஏறி வர முடியும்? உன்னை எப்படி ஒருத்தன் அழித்து விட முடியும்? உன்னை எப்படி எல்லாரும் சாச்சிட முடியும்? யார் வேணாலும் வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும், உன்னை எப்படி அதை செய்ய முடியும்? நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி தான் சொல்லுங்க. இது இந்த இடத்த தான் இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சாரு. ஃபினிஷ்ட் ஒர்க். எல்லாம் சொல்லுங்க, ஃபினிஷ்ட் ஒர்க். அப்போ என்ன முடிச்சாரு? உங்கள் வியாதியை அவர் சுமந்தார், உங்கள் சாபத்தை அவர் சுமந்தார், உங்கள் தரித்திரத்தை அவர் சுமந்தார், உங்கள் மன காயங்களை அவர் சுமந்தார். எல்லாத்தையுமே அதில் சுமந்து முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாயத்தனை சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கான எல்லாம் ஏற்கனவே சிலுவையில் முடிச்சிருக்குது, முடிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீ ஆழமாக நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் புதிய புதிய நன்மைகள் திறந்து வரும். துரதிர்ஷ்டவசமாக சபைக்கு இதை நம்பவே முடியல. ஒரு இப்படி நீ நம்பும் பொழுதே இந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு வந்து முன்னாடி நிற்கும். அதையும் நீ அப்படி தான், இந்த பிரச்சனைக்கான தீர்வும் ஏற்கனவே சிலுவையில் முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் இன்னைக்கு நிலவரம், இந்த ஏப்ரல் மாதம் சில பிரச்சனைகள் உங்கள் முன்னால் பெருசாக நிற்குது, இல்லை இந்த சீசனில் இந்த காலத்தில் சில பிரச்சனைகள் இப்படி நிற்குது அப்படின்றத பெருசாக எண்ணுறீங்க. நான் சொல்லுகிறேன், கடந்த 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இது மாதிரி எந்த பிரச்சனையும் உங்கள் முன்னால் வரலையா? 100 கூட்டம் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருந்தது. சிலுவையில் அது முடிக்கப்பட்டபடினால் அது வந்தது போனது, இருந்த இடம் தெரியாமல் போச்சு, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா மாற்றினார். அப்போ இன்னைக்கு நிற்கிற பிரச்சனை என்ன பண்ணும்? இன்னைக்கு நிற்கிற பிரச்சனையும் அது வந்தவண்ணமே அது வேலையை பார்த்துட்டு போகும். எனக்காக ஒருவர் சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். தட் இஸ் அ ஃபினிஷ்டு ஒர்க். முடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, ஆவியை பிதா கையில் என்ன பண்ணுறாருன்னா ஒப்பு கொடுக்கிறார். ஆவியை, ஏன்னா இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம், கர்த்தர் தந்த தீபம். அப்போ எபிரேய புலம்பலை நாம் படிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, ஆவிகள் எல்லாம் யாரிடமிருந்து வருகிறது? பிதாவிடமிருந்து வருகிறது. யார்கிட்ட வருது? பிதாட்டிருந்து வருது. அது என்ன பண்ணும்னா தன்னை தந்த இடத்துக்கே மறுபடியும் என்ன பண்ணணும்? திரும்பி போகணும். அதுதான் நீதி. அது எங்கேருந்து வருதோ அங்கேயே திரும்பி என்ன பண்ணணும்? போகணும். எல்லாம் சொல்லுங்க, எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே. இப்போ உங்கள் ஆவி இந்த ஆவியா, இஸ்லாமிய ஆவியா, கிறிஸ்தவ ஆவி, எல்லா ஆவியும் யார்கிட்ட தான் வந்துச்சு? சொல்லுங்க வாயை திறந்து. இந்த பூமியில் உள்ள அத்தனை ஆவிகளும் யாரிடமிருந்து பிரிந்து வந்தது? சத்தமாக சொல்லுங்க, யாரிடமிருந்து? அதுதான் பைபிள் யூனிவர்சலாக இருக்குது. நான் எல்லாரும் என்ன பண்ணுறேன்? நான் நேசிக்கிறேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
அவர் நம்ம தான் பிரிக்கிறார், அவர் எதையும் பிரிக்கவே இல்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் தம் சூரியனை உதிக்க செய்கிறார். யூனிவர்சல், அவர் யூனிவர்சலாக தான் பார்க்கிறார். அப்ப ஆவியை பிதாவிடம் இயேசு என்ன பண்றாருன்னா ஒரு சிறு கணம் ஒப்பு கொடுக்கிறார். மரணத்தின் வேலை இந்த சரீரத்தில் அவர் பூமியில் வந்ததுனால சரீரத்தில் என்ன பண்ணணும்னா மரிக்க வேண்டும். சரீரத்தில் எந்த மனுஷன் இந்த பூமியில் சரீரத்தில் பிறந்தாலும் அவன் இந்த சரீரத்தில் மரணம் அடைய வேண்டும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இயேசு பூமியில் பிறக்கிறார். ஒரு ஸ்ரீயின் சரீரத்துக்குள்ளிருந்து அவளுடைய உடல் வெளியே வருகிறது, ஆவியில் உடல் வெளியே வருகிறது. அப்போ அந்த சரீரம் மீண்டும் எங்கே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்? இந்த மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ என்ன பண்ணுறாரு? சரீரம் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய வேலை வந்த உடனே ஆவியை இயேசுவை எடுத்து யார் கையில் கொடுக்கிறார் என்றால் பிதாவின் கையிலே கொடுக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய ஆவி, சத்தமா சொல்லுங்க, நம்முடைய ஆவி யாரோடு இருக்கிறது? அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்றார், நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் அப்புறம் இயேசுவுக்குள்ளும் அப்புறம் பிதாவுக்குள்ளும் மறைந்திருக்கிறது. யாருக்குள்ள மறைஞ்சிருக்குது? சொல்லுங்க, என்னுடைய ஆவி யாருக்குள்ள மறைஞ்சிருக்கிறது? பரிசுத்த ஆவிக்குள்ளையும் அப்புறம் இயேசுவுக்குள்ளையும் அப்புறம் பிதாவுக்குள்ளையும் எப்படி இருக்குது? மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நான் பாதுகாக்கப்படுகிறேன். அப்ப என் ஆவியை தொடரணும்னா ஃபர்ஸ்ட் யாரை போய் தொடணும்? பரிசுத்த ஆவியானவர் தொடணும். அப்புறம் யாரை தொடணும்? இயேசுவை தொடணும். அப்புறம் யாரை தொடணும்? அப்புறம் தான் நீ ஸ்பிரிட்டை என்ன பண்ண முடியும்? தொடவே. ஆமென். அப்ப விலையேறப்பட்ட அந்த ஆவியை எடுத்துட்டு போய் யாரு எல்லாம் கொடுக்கிறாருன்னா பிதா கையிலே இயேசு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அங்கே கொடுக்கும்போது பைபிள் சொல்லுது, உங்கள் ஆவி இயேசுவோட இணைக்கப்பட்டிருக்கு, உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானோட இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கும்போது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னென்னா, அவர் ஆவி மட்டும் போகலை, அவர் ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆவிகளும் பிதாவின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நம்ம எல்லாம் செக்யூராக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்போ இந்த 7 வார்த்தைகளை புரிந்து கொள்கிற இந்த நாளில் நாம் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தட்டி சொல்லுங்கள், பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் இது உன்னை அழித்தே விடும். இது உன் வாழ்க்கையை அழிச்சிடும், உன் குடும்பத்தை அழிச்சிடும், பொருளாதாரத்தை அழிச்சிடும், உன்னுடைய சரீரத்தை கூட. கசப்புள்ளவர்களுடைய சரீரம் வியாதியால் நிரம்பி இருக்கும். வைராக்கியமும் கசப்பு இருக்கிற உடம்புல ஏகப்பட்ட நோய் சீக்கு இருக்கும், ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பான். கசப்பு அப்படி பண்ணுது பாருங்க, கசப்பு. அடுத்து, பரதேசில் இருக்கிறவனுக்கு கூட ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, மனம் திரும்புகிறவனுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, சாக போகிற நேரத்தில் கூட அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்புதல் உள்ள இருதயம் உள்ளவனுக்கு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்கள், மனம் திரும்புதல் அப்படின்ற இருதயம் உள்ளவனுக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கொடுத்து அவனை மோட்சத்துக்கு கொண்டு போகிறார். நரகத்துக்கு அவன் போகவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஏன் என்னை கைவிட்டீங்க ஆண்டவரே? என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? மறைக்கப்படுகிற ஒரு நேரம், ஒரு டார்க்னஸ், எல்லா பாவமும் அவர் மேலே வரும்போது பிதாவினுடைய கண்கள் கூட தனிமையாக்கப்படுகிறது. அது சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன். என்ன தாகம்? ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வரணும். அது இயேசுடைய பெரிய தாகமாக இருக்கிறது. மாம்ச தாகம் அப்படின்னாலும் அந்த தாகத்துக்கு பின்னால் ஒரு அசாதாரண தாகம் இருக்கிறது. ஜனத்தை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும். அடுத்து சொல்கிறாரு, முடிந்தது, ஃபினிஷ்டு ஒர்க். இதோடு கூட பாருங்கள், நல்ல ஒரு கருத்து யாரோ சொன்னாங்க. ஆடு வெட்ட, சின்ன கோழி வெட்ட, குருவி வெட்டப்படுது. சின்ன பாவத்துக்கு, பெரிய பாவத்துக்கு கோழி வெட்டப்படுது, புறா வெட்டப்படுது. அதை விட பெரிய பாவத்துக்கு ஆடு, அதை விட பெரிய பாவத்துக்கு மாட்டுகள். அப்போ ஏன்னா இவைகளெல்லாம் செலுத்தி, எபிரேயர் 10 சொல்லுது, இவைகளெல்லாம் செலுத்திட்டு வந்தாலும் வருஷந்தோறும் இதை செலுத்த வேண்டியதாகவே இருக்கிறது. மறுபடியும் மனுஷன் தவறு செய்து விடுகிறான். அப்போ மறுபடியும் இதை பண்ண, அப்போ இனி பலியே வேணாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் மனிதன் மீது பாவம் எண்ணப்படாதிருக்கும்படிக்கு ஒரே பலியாக தம்மையே என்ன பண்ணுகிறார் என்றால் கொடுக்கிறார்.
இப்போ பாவம் எண்ணப்படுமே ஆனால் இங்கே என்ன கொடுக்கணும்? பலி. சொல்லுங்க. இப்போ உங்க பாவம் எண்ணப்படுகிறதா இருந்தால் இங்கே பலி செலுத்த வேண்டும் ஆலயத்தில். பைபிள் சொல்லுது, உலகத்தின் பாவத்தை எண்ணாமல் இருக்கிறார். என்ன பண்றாருன்னா, அதனால பலி என்பது இனி அவசியம் இல்லை என்று அவரையே ஒரே பலியாக மாற்றுகிறார். கையை வைத்து சொல்லுங்க, என் பாவம் எண்ணப்படுவது இல்லை. அப்போ பாவம் செய்யலாமா? அடுத்த கேள்வி, அப்போ பாவம் செய்யலாமா? செய்ய கூடாது. எண்ணப்படலை. ஆனால் நீ பாவம் செய்யும்போது பிசாசு உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான், அதை மறந்துடாத. அல்லேலூயா, ஆமே. அவர் ஒன்றை என்றதில்லை. நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அசுத்தாவி ஒன்றை வந்து தொல்லை பண்ணும். அதை நீ தவிர்க்கவே முடியாது. ஒரு ஈவல் ஸ்பிரிட் ஒன்று அட்டாக் பண்ணும், அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அது ஒன்று வேறு திசைக்கு கொண்டு போய் வேறு மாதிரி ஆக்கிடும். வளர்ச்சியை கெடுத்துடும், பொருளாதாரத்தை கெடுத்துடும், நிம்மதியை கெடுத்துடும், எல்லாத்தையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடும். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அடுத்து கடைசியில் அந்த ஸ்பிரிட்டை பற்றி பேசுகிறேன். அது ரொம்ப புனிதமானது, அற்புதமானது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த, சொல்லுங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். விளக்கு. அது என்னது? விளக்கு. இந்த விளக்கு என்ன பண்ணுது? இருளில் இருப்பதை எல்லாம் வெளிச்சமாக்குகிறது. உன் ஆவி நல்லா இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமே, ஆமே. பக்கத்தில் தட்டி சொல்லு, உன் ஆவி நல்லா இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ கிரிமினலாக இருந்தா நீ கெட்டு அழிவது உறுதி. சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும், எங்கே இருந்தாலும், நீ சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் நீ கிரிமினலாக இருந்தால் உன் அழிவு உறுதி. அல்லேலூயா, ஆமே. மாற்றி சொல்கிறேன், சர்ச்சுக்குள்ளே இருந்தால் நீ உன் ஆவியை நல்லா வச்சுருந்தேன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டு. ஆமே. இப்போ எல்லாம் அந்த ஆவியிலிருந்து தான் வருகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவியை எல்லா காவலோடும், நீதிமொழிகளில் பயங்கரமான ஞானி சாலமோன் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் ஆவியை, இருதயம் போட்டிருக்கு, ஹீப்ரூவில் ஸ்பிரிட்னு சொல்லி, எல்லா காவலோடும் உன் ஆவியை என்ன பண்ணிக்கன்னா காத்துக்க அப்படிங்கிறது. அங்கிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வருகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 7 வார்த்தையும் தியானிக்கிற இந்த நாளில் உங்களை நல்ல ஒரு புதிய தரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பழசையெல்லாம் விட்டுட்டு புதிய காரியங்களுக்குள் உங்களை செலுத்துங்கள். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல சுவிசேஷம் சொல்லுங்கள், எல்லாரையும் மன்னிங்க, கசப்பு வெறுப்புகளை விடுங்க, ஆவியை நல்லா காத்துக்கங்க, இயேசுவோடு கூட முன்னேறுங்க. இப்போ நிறைய பேர் சுவிசேஷத்தை குறித்து இன்றைக்கி பேசுனதில் 4-5 பேர் சுவிசேஷம், அவர் பேர் என்ன, நம்ம சாட்சிக்குமாரெல்லாம் பேசும்போது சுவிசேஷம் சொல்லணும், ஆத்மாவை அறுவடை செய்து கொண்டு வருவது தான் பயங்கரம்னு பேசினார். கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு 10 குடும்பத்தையாவது நீங்கள் ஆதாயப்படுத்தணும் பேசுனதுக்காகவே. இயேசு பேசினார், செய்தார். நீங்கள் பேசியிருக்கீங்க, கணவன் மனைவியும் போய் செய்கிறீங்க. கரெக்டா? பாருங்க, கரெக்டு தான். பேசுனது கரெக்டு, செயல்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தியம் சத்தியம் தானே, அதை மாற்றவே முடியாது. நிச்சயமாக ஆண்டவர் அதை விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். ஆக நாம் எல்லோரும் சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணணும்னா புறப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு சகோதரி எத்தனையோ வருஷம் கஷ்டத்தில், பிரச்சனையில், ஃபிசிக்கல் மென்டல் மைண்டில் பிரச்சனையில் பாரு, அன்றைக்கி பரிதாபமாக இருந்துச்சு. நானும் சகோதரியும் போய் ஜெபம் பண்ண போகும்போது அவங்க கண்ணு முழிக்க முடியல, எந்திக்க முடியல, அன்கான்ஷியஸாக படுத்து கிடக்குறாங்க. எவ்வளவோ நேரம் எழும்பலை. அப்புறம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே எந்திரிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஜெபத்துக்குள்ள ஒரு வல்லமை இருக்குதா இல்லையா? சுவிசேஷத்துக்குள்ள ஒரு வல்லமை இருக்குதா இல்லையா? மருத்துவர்கள் செய்ய முடியாததை இந்த சுவிசேஷம் செய்கிறது. அல்லேலூயா. அதை ஏறி பிடுங்க. இதுதான் எல்லாத்துக்கும். ஆமென். ஸோ இந்த வார்த்தைகளால் தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த புனித வெள்ளி, இந்த 7 சிலுவையின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் 7 விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஆமேன். என்னெல்லாம் பேசணுமோ அது சம்பந்தமான எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தரப்பாராக. அல்லேலூயா, ஆமேன். எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபித்து முடிக்க போகிறோம்.
கண்களை மூடி